நம்ம ஊர் பக்கத்தில் வந்து தாராபுரத்துலேருந்து துரை சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட் மாஸ்டர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து விவசாயம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் தோட்டம் வாங்கி விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம சோலார் ஃபென்சிங் போட்டு முடிச்சாச்சு. ஸோ சோலார் ஃபென்சிங்கில் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு, ஏன் சோலார் ஃபென்சிங் சூஸ் பண்ணாங்க, ஸோ சோலார் ஃபென்சிங் போகிறதுக்கு முன்னாடி அவங்க தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்படின்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கள், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து தாராபுரத்தை சேர்ந்தவன். விவசாயத்தில் ஆர்வம் மட்டுமில்லை, மலை பிராந்தியத்தில் வந்து அமைதியாக வாழணுங்கிற ஆசையில் இங்கே ஒரு 15 ஏக்கர் இடத்த வாங்கி அதை சுற்றிலும் சோலார் சிஸ்டம் போட்டோம். ஏன்னா யானை வருதுன்னு சொன்னாங்க. யானை வந்தது உண்மை தான், நாங்களும் பார்த்தோம். சோலார் சிஸ்டம் போட்டதுக்கு அப்புறம் யானை வருவது முழுவதும் நின்று போச்சு. அப்புறம் காட்டெருமை வருதுன்னு சொன்னாங்க. நாங்களும் காட்டெருமை கூட்டமாக பார்த்தோம். அந்த சோலார் சிஸ்டம் பண்ணின உடனேயே அந்த காட்டெருமைகளோட வருவது நின்று போச்சு. இப்போ ஃப்ரீயாக இருக்குது, எந்நேரம் வேணாலும் போகலாம், எந்நேரம் வேணாலும் தோட்டத்துக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கி உருவாகி இருக்குது. ஆகவே இந்த சிஸ்டத்தை கொடுத்த ஹரி சோலார் கம்பெனிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், அப்பப்போ சர்வீஸ் ஆகட்டும், ஒரு சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் அழைச்சோம்னா உடனே வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆகவே நீங்களும் என்ன மாதிரி விவசாயத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க, அல்ல மலை பிராந்தியத்தில் வந்து தங்க வேணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இந்த ஹரி சோலாரோட தொடர் வச்சு அவங்களுடைய உதவியோடு வந்து செஞ்சுட்டோம்னா நம்ம பாதுகாப்பாக நம்ம வாழ்க்கையை நடத்தலாம், சந்தோஷமாக இருக்கும். மலைப்புறா நல்ல காற்று, நல்ல தண்ணி, நல்ல உணவு என்று இருக்கின்ற போது 90 வயசு வாழ்கிறவங்க 100 வயசு வாழலாம். 100 வயசு வாழுகின்றவர்கள் இன்னும் 10 வயசு சேர்ந்து வாழக்கூடிய சூழ்நிலை இந்த பகுதியில் இருக்குது. ஆகவே இந்த மிருகங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டு வழங்கு வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி பயப்படுத்துகிறாங்க. அந்த பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாதபடி இந்த ஹரி சோலார் சிஸ்டத்தில் எல்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி தட், சின்சியராக சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுதான் மிக சிறப்பாக எனக்கு தோணுது. ஆகவே இதை பார்க்குற நீங்களும் கூட அவங்களோட தொடர்பு பண்ணி ஹரி சோலார் சிஸ்டத்தை பயன்படுத்திக்கிங்க. இல்லை என்னை கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் அவங்களோட பேச வச்சு நீங்கள் சிஸ்டத்தை கொண்டு வந்து பாதுகாப்பான வாழ்க்கையை இந்த மலை பிராந்தியத்தில் நம்ம வாழலாம். தோட்டம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? ஓராண்டு ஆச்சு. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம். ஸோ நிறைய டைப் ஆஃப் வேலியெல்லாம் இருக்குது. உங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லுக்கால்லாம் உண்டிலாம் வேலி போடுவாங்க. ஆமாம். ஸோ நீங்கள் தோட்டம் வாங்கணும்னா அந்த வேலிலாம் போடாமல் எதுக்கு சோலார் வேலி தான் போடணும் அப்படின்னு நினச்சிங்க? மிருகத்துக்காக வேண்டி. ஸோ உங்களுக்கு யார் சொன்னால் சோலார் வேலி போட்டால் மிருகங்கள்லாம் வராதுன்னு? இல்லை, நிறைய பக்கத்தில் இருக்கிற சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி மின்சார வேலி போட்டிங்கன்னா யானை வராது, காட்டு விலங்குகள் வராது, காட்டு பன்னி வராது அப்படி சொன்னாங்க. அதனால சொன்னதை கேட்டு நீங்கள் சோலார் வேலி போட்டீங்க. ஸோ இப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஓகே தான். ஓகே தான். காட்டு பன்னி வர்றதில்லை, மானு கூட வர்றதில்லை, காட்டு விலங்குகள் எதுவுமே வர்றதில்லை. அது தனியாக போய் போகிறோம், தனியாகவே வரோம், எல்லாம் சபரியமாக இருக்குது. இப்போ நீங்கள் 1 இயர் இங்கே தான் ஸ்டே பண்ணிருக்கீங்க. ஸோ உங்கள் ஊரில் இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கு எதுவும் வித்தியாசம் இருக்கா? நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. அங்கே வெயில், இங்கே வெயில் இல்லை. அங்கே பொல்யூட்டட் வாட்டரு, இங்கே என்ன பியூர் வாட்டரு. அங்கே பொல்யூட்டட் ஏரு, இங்கே நல்ல காற்று, சத்தம் விட அமைதியான வாழ்க்கை. ஸோ ஒரு 50 வருஷம் உங்கள் ஊரில் இருந்திருக்கீங்க, இங்கே வந்து 1 இயர் தான் ஆச்சு. இந்த 1 இயர்லேயே எங்கள் ஊர் உங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ உங்கள் ஊர் உங்களுக்கு பிடிக்கலன்றீங்க. இப்போ இது அமைதியாக இருக்குல்ல, சத்தம் இல்லாமல் இருக்குல்ல. கார் சத்தம் இல்லை, மோட்டார் சைக்கிள் சத்தம் இல்லை, டிராஃபிக் ஒன்றுமே, பொல்யூஷன்ஸ்லாம் இங்கே இல்லை. எந்த பொல்யூஷனும் இல்லையே. எங்கே பார்த்தாலும் ஆமாம், எல்லாம் அடர்ந்த காடு. காட்டுக்குள்ளே அமைதியாக இருக்கிறோம், மிருக தொல்லை இல்லாமல் பாதுகாப்பாக தான் இருக்கோம். ஆகவே இந்த இடம் எனக்கு பிடிச்சிது. சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள் பக்கத்து தோட்டத்துக்காரங்க வந்து இப்போ உங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் சோலார் எப்படி இருக்குது, நான் சோலார் போட போகிறேன், உங்களுக்கு ஓகேவா, அவங்க சர்வீஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க எங்களை பற்றி? சின்சியர் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவேன். நான் கூப்பிடுவேன், கூப்பிட்றப்பல வர்றாங்க, வந்து கிளீனாக இங்கே ஃபால்ட் இருக்குதோ அந்த ஃபால்ட்டை கரெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இது பெரிய காரியம் இல்லையா? இல்லையா? ஓடுவே பெருசு இல்லையே, சர்வீஸ் தானே முக்கியம். கண்டிப்பாக கண்டிப்பாக. திடீர்னு ஏதோ வருது போகுது, மனுஷன் போகிறான் தட்டி விட்டு போகிறாங்க, அதில் மிருகம் வந்து தட்டிட்டு போகுது, ஏதோ பண்ணுது. சர்வீஸ் பண்ணி வாங்க, இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கு சொன்னால் உடனே வர்றீங்கல்ல, அதுதானே பெருசு. கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ சர்வீஸ்லாம் உங்களுக்கு ஓகே? ஓகே ஓகே ஓகே. செலவாகிற பற்றி யாரும் யோசிக்கிறது இல்லையே. ஓகேங்க. உங்களோட விவசாயம் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.